ஹலோ, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ ஒரு நாட்டுப்புற நெல்லிக்காய் கதை சொல்ல போகிறேன். சுவையாக இருக்கும், உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும். இந்த கதை கேட்குறதுக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது. நெல்லிக்காய் காயாகவே இருக்குது பார்த்தீங்களா, அது ஏன் பழுக்கவே மாட்டேங்குதுன்னு யாராவது யோசிச்சுருக்கிறீங்களா? அதுக்கு ஒரு காரணம் நாட்டுப்புற கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது முன்னாடி தேவர்களும் அரக்கர்களும் காலனை, அதாவது யமனை கண்டுபிடிக்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவனோட தொல்லை தாங்க முடியல. அப்போ அந்த காலன் யமன் ஒரு நெல்லிக்காய் மரத்துக்கு கீழே இருக்க பொந்தில் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். இதை காக்கா, மேலே இருக்கிற காக்கா பார்த்துருச்சு. பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி அது கான்னு ஒரு சிக்னல் கொடுத்துருச்சு. அப்போ இந்த தேவர்களும் அரக்கர்களும் காக்கா என்னடா கான்னு கத்துதுன்னு சொல்லி மரத்தை சுற்றி வந்தப்போ அந்த பொந்துக்குள்ளே அவன் காலன் யமன் ஒளிஞ்சிட்டு இருந்ததை பார்த்து அவனை பிடிச்சி அடித்து துவைச்சிட்டான். காக்காவும் கான்னு கத்திக்கிட்டே இருந்ததாம்மா. அந்த நெல்லிக்காய் மரத்தில் உக்காந்து கான்னு கத்தவும் அந்த நெல்லிக்காய் பழுக்காமல் காயாவே கடைசி வரைக்கும் இருந்துதான். இந்த கதை உங்களுக்கெல்லாம் தெரியுமா? இப்போ தெரிஞ்சுக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நல்ல சுவையான கதைகளோடு உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.